Which one of the following home appliance does not use an electric motor? ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரிக் மோட்டார். அந்த மோட்டர் இதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இப்போ வாஷிங் மிஷின் இருக்குன்னா என்ன, வாஷிங் மிஷின் என்ன ஆகும், உள்ள பார்த்தோம் அப்படின்னா அது சுத்தும். அதாவது என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்ன மாத்துது, மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம சுவிட்ச் போட்டோன்னா அந்த வாஷிங் மிஷின் என்ன உள்ள வந்து சுத்துது பாத்தீங்களா, அந்த சுத்துறது என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. மோட்டரோட கான்செப்ட் என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்ப கரெக்ட், ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது பாருங்க, எலக்ட்ரிக் மிக்சர், அதாவது மிக்ஸி யூஸ் பண்றோம்ல, மிக்ஸி என்ன ஆகும், சுத்துமா. அப்ப என்ன, அதுலயும் நம்ம சுவிட்ச போட்டோன்னே அது வந்து சுத்துது. அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. எலக்ட்ரிக் அயன் இருக்கு பாத்தீங்களா, சலவை பட்டி, நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்றோம்ல, இது எதோட கான்செப்ட்னா ஹீட்டிங் எஃபெக்ட் கான்செப்ட். நான் அதனால தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், மோட்டர், ஜெனரேட்டர், அந்த வந்து அயன் பாக்ஸ் மூணுக்கும் என்ன பிரின்சிபல் இருக்கு சொல்லி லேர்ன் பண்ணும். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆர் வந்து ஜூல்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட், ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, எலக்ட்ரிக் ஃபேன். நம்மளுக்கு தெரியும், ஃபேன் என்ன, சுவிட்ச் போட்டோன்னு சுத்துது. அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதன் மூலம் என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வந்து மோட்டரை வந்து யூஸ் ஆகாதுன்னு கேட்டு இருக்காங்க. அதனால ஆன்சர் வந்து என்ன வரும், சி தான் வரும். சரி, நீங்க பாருங்களேன், அதை நான் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் மோட்டர் என்ன, ஃபேனு, பவுலரு, மிஷின் டூல்ஸு, டர்பைனு, பம்ப்ஸு, பவர் டூலு, கம்ப்ரஸரு, ஆல்டர்னேட்டரு, இந்த ரோலிங் மில்ஸு, மூவரு, ஷிப்ஸ் எல்லாமே என்னன்னா எதை பேஸ்னா எலக்ட்ரிக் மோட்டரோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் என்னன்னா எல்லாமே வரும். சரி, அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்களேன், அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட்க்கு பெஸ்ட் இந்த எலக்ட்ரிக் அயன். தமிழ்ல பாருங்களேன், மின் செலவை பட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சூடேற்று, வெந்நீர் கொதிகலன். இந்த எலக்ட்ரிக் வந்துன்னா கீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் கீசர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் ஆர் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, அயன் பாக்ஸ்ல என்ன, நம்ம சுவிட்சை போட்டு அயன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஹீட் ஆகும். அந்த அயன் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னா சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதாவது நிக்கல் ஆர் வந்து குரோமியம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ரெசிஸ்டிவிட்டி கொண்ட வந்துன்னா தனிமமா இருக்கும். அதே மாதிரி ஹையான வந்து மெல்டிங் பாயிண்ட கொண்டதா இருக்கும். நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ் ஆகாததா இருக்கும். ஈஸிலி ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா துரு பிடிச்ச போயிரும்ல, அதுதான் ஈஸிலி வந்து நாட் ஆக்சைடு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறதுனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் உள்ள போகும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் நம்ம அயன் பாக்ஸ் என்னன்னா நம்ம இது பண்ணும்போது வந்து நல்லா ஹீட்டிங்கா இருக்கிறது. இது உங்களால லாஜிக்காவே புரிஞ்சுக்கிற முடியும். பட் இருந்தாலும் வந்து அந்த கான்செப்ட் வந்து சொல்லிக்கிறேன்.